இவரோட சந்திப்புக்கு பிறகு மறுநாளே அந்த வழக்கு வந்து கோர்ட்டுக்கு போச்சு. தண்டிக்கப்படலாம், அவருக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி வேணா ஒரு சூழல் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா அவருக்கும் விஜய்க்கும் ஒரு சில முரண்பாடு ஏற்பட்டது. யார் மேல போர் தொடுத்தா என்னங்க? அவர் ஆல்ரெடி தொடுத்த போரே நிறையா இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டாரான்னு தெரியல. அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து தமிழ் இளைஞர்கள் இல்லை. சீமானும் விஜயும் கைகோர்த்தா அவர் வந்து விஜயலட்சுமி கூட குஜலா இருந்தார். இப்போ அடுத்து வந்து இந்த 2 கட்சியில ஏதோ குறிப்பிட்ட ஒரு ஆள் தான் ஆட்சி அமைக்க போறாங்க. அது வந்து மக்கள் கையில தான் இருக்கு. அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயம். அந்த அதுதான் காலகட்டத்தில் அவர் இறங்கி போராடி அதுதான் ஏன் நானும் சொல்றேன். ஏங்க எனக்கு சொல்ற புரியாம பேசிட்டு இருக்கீங்க. மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ரஃபீக். வணக்கம் யாகவன். வணக்கம் ரஃபிக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? இது உங்க புண்ணியத்தில் நல்லாவே இருக்கேன். சொல்லுங்க. இப்போ ரீசெண்டாக மூகா முத்து இறந்து போனார். ஒரு நபர் இறந்துட்டாருன்னா ஒன்று இறப்புக்கு போகணும், இல்லைன்னா இறந்தவரோட பையனை போய் சந்திக்கணும். ரெண்டுமே இல்லாமல் திரு சீமான் அவர்கள் ஸ்டாலினை போய் சந்திச்சார். அந்த சந்திப்புக்கு பிறகு எந்த விதமான அரசியல் உள்நோக்கமும் இல்லைன்னு அவர் சொல்லியிருந்தாலும் வேற ஏதாவது ஒரு அரசியல் காரணம் இருக்குமா இந்த சந்திப்புக்கு? நிறைய காரணம் இருக்குது. அதில் குறிப்பாக ஒரு காரணத்தை நான் சொல்கிறேன். அப்படின்னா ஒரு ஒரு எலெக்ஷன் வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நாள் எலெக்ஷன் வருது அப்படின்னா சீமான் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு பழி வரும். அப்பப்போ வந்துட்டு போகணும்னு வச்சுங்களேன். பழி காலகாலமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்பப்போ வந்துட்டு போகும். அது உண்மைதான், நடந்தது தான். அது அடிக்கடி தலை காமிக்கும், திடீர்னு மறைஞ்சு போகும். விஜயலட்சுமி வழக்கு சரிங்களா? அந்த வழக்கு வந்து அதோட விசாரணை வந்து கோர்ட்டில் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு தரப்பு வக்கீல் வந்து ஆஜராகணும். இவரோட சந்திப்புக்கு பிறகு மறுநாளே அந்த வழக்கு வந்து கோர்ட்டுக்கு போச்சு. அந்த இதில் வந்து கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பிபின்னு சொல்லுவாங்கள்ல, அவர் வந்து ஆஜராகலை. சந்திப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்ல வரீங்க? ஆஜராகலை சரிங்களா? அந்த வழக்கு என்ன நிலமையில் இருக்குது, அதுக்கு மேற்கொண்டு விசாரணை நடக்குமா இல்லை தள்ளுபடி ஆகுமாங்கிறதுலாம் தெரியல. பட் அது ஆஜராகலை. அவர் வந்து ஒரு குற்றவாளின்னு சொல்லி நிறுவனமான ஒரு சூழல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவருக்கு ஏதாவது தண்டிக்கப்படலாம், அவருக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி வேணால் ஒரு சூழல் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் போய் ஆஜராகலை. இப்போது அந்த வழக்கு என்ன நிலைமையில் இருக்குங்கிறது தெரியல. ஸோ இதுக்காக கூட சந்திச்சிருக்கலாம். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஜயலட்சுமி சீமான் மேலே மட்டுமே குற்றச்சாட்டு வைக்கல. இது வரைக்கும் தொடர்ந்து ஒரு 6 நபர் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, விஜயலட்சுமியும் பாலியல் புகார் கொடுத்துருக்காங்க. அப்போ சீமான் மேலே மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா வேறு ஏதாவது உள்நோக்கம் இருக்குமா, இல்லை விஜயலட்சுமி யாராவது தூண்டி விடுறாங்களா? இப்போ அதாவது விஜயலட்சுமி நிறைய பேர் கூட என்ன சொல்கிறது, நிறையா பேர் மேலே வந்து வழக்கு தொடக்குறாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இதெல்லாம் இருக்குது. நான் இல்லைன்னா சொல்லலை. ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் மேலே அவங்க தொடுத்திருக்க வழக்குக்கு ஆதாரம் இருக்குது? திரு சீமான் அவர்கள் மீது தான் ஆதாரம் இருக்கா? கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டைலாக் ஞாபகம் இருக்கா? இருக்குது. எல்லா மக்களுக்கும் ஞாபகம் இருக்கும். அதான் நான் வேணாலும் சொல்கிறேனே, தாராளமாக. அடி மாமனை கெட்டவன் நினச்சி அடி, கெட்டவன் இல்லை கேடு கெட்டவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக். நான் நல்லவனா, அப்புறம் ரொம்ப நல்லவன், அந்த மாதிரிலாம் நிறைய ரீல்ஸ்னு வச்சுங்களேன். இப்போ ரீல்ஸு, அப்போ வந்து இந்த டிக்டாக் மாதிரின்னு வச்சுங்க, அந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நிறையா பண்ணியிருந்தாங்க. ஒன்றா வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள்லாம் அவங்க சமைச்சது என்ன சொல்கிறது, கோர்ட்டில் வந்து அவங்க சமர்ப்பணம் பண்ணியிருந்தாங்க. அதாவது விஜயலட்சுமி அவங்க மேலே குற்றச்சாட்டு, ஒரு சீமான் மேலே வச்ச குற்றச்சாட்டுக்கு அவங்கக்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருந்துச்சு. இந்த வழக்கு மட்டும்தான், சீமான் மேலே வச்ச அந்த குற்றச்சாட்டு மட்டும்தான் நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுங்களேன். மக்கள் எல்லாருக்குமே தெரியும், சீமான் அவர்கள் விஜயலட்சுமி கூட கல்யாணம் பண்ணிக்காமல் ஒன்றா வாழ்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தினது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அது நிரூபணமான ஒரு உண்மை தான். கண்டிப்பாக. அப்போது சீமானும் ஸ்டாலினும் சந்தித்த பிறகு இதுக்கு முன்னாடி சீமானோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, விஜய் கட்சி ஆரம்பித்தார். விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு ஆதரவு தெரிவித்த நபர் வந்து சீமான். ஆனால் இப்போ ரீசெண்டாக அவருக்கும் விஜய்க்கும் ஒரு சில முரண்பாடு ஏற்பட்டுது. அப்பப்போ ஒரு சில ஆதரவும் தெரிவிச்சுட்டு தான் வந்தார். ஆனால் இப்போ ரீசெண்டாக அந்த முதல்வர் சந்திப்புக்கு பிறகு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்டிகேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி, இனி எனக்கும் அவங்களுக்கும் தான் போர் அப்படிங்கிறது ஆணித்தனமாக முன் வச்சிருக்காரு. அவர் போருங்கிறது குறிப்பிடுறதுக்கு உதாரணம் அதான் சொல்கிறேன், அவர் யார் மேலே தாங்க போர் தொடுக்கல சரிங்களா? அவர் ஆரம்பத்தில் அந்த 2008-9 காலகட்டத்தில், அவர் 9க்கு பிறகு அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் சொன்ன வார்த்தைகள்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸுக்கும் எனக்கும் தான் போர், காங்கிரஸை ஒழிப்பது தான் என்னோட கடமை அப்படின்னாரு. செஞ்சிட்டாரா?
அடுத்து வந்து அந்த இன அழிப்புக்கு வந்து காரணமே திமுக தான், அதை தடுக்கல. திமுகவுக்கும் எனக்கும் இடையில தான் போருனாரு. செஞ்சிட்டாரா? செய்யல. பிஜேபிக்கும் எனக்கும் இடையில தான் போருனாரு. போர் நடக்குதா? இல்ல. இல்லை இல்லை. அவர் அப்படிதாங்க. அதெல்லாம் வந்து கணக்கில் எடுக்கக்கூடாது. சரி, அவர் பாட்டு சொல்லுவார், அவர் வாய் அவர் உருட்டு, எனக்கு அவருக்கும் போரும்பாரு. இப்போ இதே சீமான் அவர்கள் தான் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது நானும் விஜயும் அண்ணன் தம்பி, ஒரு ஆமா. என்ன சொல்ற கருத்துக்களில் கொள்கைகளில் வேறுபாடு இருந்தாலும் அண்ணன் தம்பி இல்லாமல் போயிடுமா அப்படிங்கிற மாதிரி பேசினாரா? கண்டிப்பா சொன்னாங்க. முதல் மாநாடு நடந்து முடிஞ்ச உடனே ஏதாவது ஒரு பக்கம் நிற்கணும், தமிழ் தேசியம் பக்கத்தில் நிற்கணும், இல்லைன்னா திராவிடம் பக்கத்தில் நிற்கணும், ரெண்டும் இல்லாமல் நீ நடுவில் நின்னா லாரி அடித்து செத்து போயிடுவேன்னு சொன்னாரா? கண்டிப்பா. சொன்னார்ல, பேசினார்ல, இவர் தானே பேசினார். ஆமா. இப்போ வந்து என்ன சொல்கிறது, என்னோட மிகப்பெரிய எதிரியே அவர் தான். டிவிகே மேலே தான் எனக்கு நான் தொடுக்க போகிற போருன்றாரு. இவர் யார் மேலே போர் தொடுத்தா என்னங்க, அவர் ஆல்ரெடி தொடுத்த போரே நிறையா இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டாரான்னு தெரில. இப்போ ஒருவேளை சீமானுக்கு விஜயை பார்த்தா ஒரு பயம் கூட சொல்லலாம். ஏன்னா விஜயில் இருக்கக்கூடிய ஒரு 30% மக்கள் வந்து சீமாட்டேருந்து பிரிஞ்சு போன இளைஞர்கள் தான். அது வரைக்கும் வந்து ஒரு ஆவேசமா, ஒரு ஆக்ரோஷமா பேசக்கூடிய நபரை ஆதரவு தெரிவிச்சு தான் நம்ம தமிழ் மக்கள், இளைஞர்கள் எல்லாமே. யார் ஒரு போல்டா ஆவேசமா பேசுகிறாங்களோ ஈஸியாக எல்லாருமே ஈர்க்கப்பட்டுருவாங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேனே. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, என்னென்னா சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து தமிழ் இளைஞர்கள் இல்லை. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையாகி இருக்காங்க. சரியா? ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையாக சொன்னால் போதைக்கு அடிமையாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் இப்போ இந்த நாடு வந்து, அதாவது அரசாங்கம் மக்களை வச்சுருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழலில் இப்போ ஒருத்தர் வந்து நம்மளை மெஸ்மரைஸ் பண்ணுறாரு. கண்டிப்பாக. சரிங்களா? ஒரு ஆக்ரோஷமாக பேசுகிறாரு, நரம்பு புடைக்க பேசுகிறாரு, நான் அதை செய்ய போகிறேன், இது செய்ய போகிறேன், மாடு மேய்க்கிறது அரசாங்க வேலைன்றாரு. அது சாத்தியப்படாது. சார், மாடு மேய்க்கிறாரு அரசாங்க வேலைன்னு சொல்கிறாரு. அதை என்ன சொல்கிறது, என்னென்னமோ வேலை சொல்கிறாரு. அரசு பள்ளிக்கூடம் உலகத்தரத்துக்கு கொண்டு வர போகிறேன்றாரு. அது அவர் வாயி அவர் உருட்டு, அவர் பாட்டு உருட்டிகிட்டு இருக்காரு. சரிங்களா? இதை என்னென்னா மெஸ்மரைஸ் ஆகிட்டாங்க இளைஞர்கள், ஒரு பெரும் கூட்டம் மெஸ்மரைஸ் ஆகி அவர் பின்னாடி போகிறாங்க. இப்போது என்னென்னா விஜய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆளுமை வந்து ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, வர்றாரு. அப்படிங்கும்போது அவருக்கு வந்து ஒரு இளைஞர்களோட பெரும் கூட்டம் அவர் பின்னாடி நிற்கிது. அவர் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிடு. இவர் கட்சியில் இருந்த ஒரு 70% மேலான ஆட்கள் வந்து விஜயோட ரசிகர்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது அவரே ஒரு யாருக்கு ரசிகராக இருக்காங்களோ அவரே ஒரு கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வரும்போது இவர் பின்னாடி இருப்பாங்களா, அவர் பக்கம் போவாங்களா? அவங்க பின்னாடி தான் போவாங்கல்ல. அதுதான் நடந்திருக்கு. அவர் பக்கத்தில் போயிட்டாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல ஓட்டு சதவீதங்களை வாங்கிட்டோம், ஒரு நமக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கோம், கட்சிங்கிற மாதிரியான ஒரு அங்கீகாரத்தை, 3வது பெரிய கட்சிங்கிற மாதிரியான ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கோம், அதெல்லாம் இழந்து போக போகிறோமோ, எல்லாரும் விஜய் பக்கம் போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் அவருக்கு இருக்க தான் செய்யுது. அவருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க, ஆண்ட கட்சியாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த பயம் இருக்க தான் செய்யுது. இது வந்து கற்பனையான கேள்வி தான், சாத்தியப்படாது. ஒருவேளை சீமானும் விஜயும் கைகோர்த்தா பெரிய மாற்றம் உண்டாகுமா தமிழகத்தில்? இது வந்து கற்பனை. ஒருவேளை கைகோர்த்தா, நான் தான் ஒன்று சொல்கிறேனே, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தவறான வழியில் மெஸ்மரைஸ் பண்ணி இளைஞர்களை வந்து வழி நடத்திட்டு இருக்காருன்னு சொல்கிறேன். ஒரு தவறான நபர்னு சொல்கிறேன். அப்புறம் ஏன் அவர் கூட போய் கை கோர்க்கணும்? அது அவருக்கு தெரியாதா? இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுது. ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்காரு, புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கட்சி நடத்திருக்காரு, ஒரு பெரும் கூட்டமே அவர் பின்னாடி இருக்குது. அவருக்கு தெரியாதா இந்த நபர் கூட சேரணுமா சேரக்கூடாதா? ஏன்னா இப்போ 2 கட்சியுமே மாறி மாறி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கிறாங்க. இப்போ அடுத்து வந்து இந்த 2 கட்சியில் ஏதோ குறிப்பிட்ட ஒரு ஆள் தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க. அது வந்து மக்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் 3வது கட்சியாக ஒரு மாற்றம் உருவாகணும் எல்லாரும் எண்ணமும், உங்களுக்காக இருக்கட்டும், எனக்காக இருக்கட்டும், வெளியில் மக்களாக இருக்கட்டும், 3வது அணி வந்து ஆட்சி அமைச்சா ஒருவேளை நல்லாட்சி கொடுப்பாங்கிறது எதிர்பார்ப்பு. அது ஏன் சீமானும் விஜயும் இணைஞ்சு ஆட்சி அமைக்கக்கூடாது? அதுக்கு சாத்தியம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஒரு ஐடியாலஜியாக பார்த்தீங்கன்னா சீமான் சொல்கிற விஷயங்கள் நிறையா, அந்த ஐடியாலஜி வந்து நல்லா இருக்குது. சரிங்களா? இப்போ ஒரு நிறையா விஷயங்களை பேசுகிறாரு, நிறைய கொள்கைகள்னு பேசுகிறாரு. அந்த கட்சியில் அவங்க சொல்கிற ஐடியாலஜி நல்லா இருக்குது, அதை ஏற்றுக்க தான் வேணும். இப்போது நம்ம உதாரணத்துக்கு ஒரு படம் ஒன்று சொல்கிறேன். கோன்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? ஆமாம், படம் வந்து தெரியுமா? அந்த படத்தில் வந்து சிறகுகள் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஐடியாலஜியாக அந்த அமைப்பு வந்து ரொம்ப நல்ல அமைப்பாக இருக்கும். அதில் இருக்க ஆட்கள்லாம் ரொம்ப நல்ல ஆட்களாக இருப்பாங்க. ஆனால் தலைமை மட்டும் சரி இருக்க மாட்டாங்க, தவறாக இருக்கும், ரொம்ப தப்பான ஒரு நபராக இருக்கும். கண்டிப்பாக. அதுதான் இங்கே இருக்குது. சரிங்களா? இப்போ அந்த ஒரு இவங்களோட சீமானோட ஐடியாலஜியை நம்பி தான் ஒரு கூட்டம் வந்து பின்னாடி நிற்கிது. கண்டிப்பாக. ஆனால் சரியாக வழி நடத்துறதுக்கான சரியான நபராக இவர் அப்படின்னு கேட்டால் அது இல்லைன்னு தான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவர் இன்றைக்கி பேசுகிறத நாளைக்கு பேச மாட்டார், நேற்று பேசினதை இன்றைக்கி பேச மாட்டார். ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு வேற தான் மாற்றி தான் பேசுவார். அதுதான் அவரோட வழக்கம். நபர் கூட அவர் அப்படி தான், ஒரே ஒரு கொள்கையில் உடன்பட்டு ஒரே ஒரு பாதையில் பயணிக்கிற ஆள் அவர் கிடையாது. சீமான் அவர்களும் மேடை பேச்சில் ஒருவேளை முரண்பட்ட கருத்தை மாறி மாறி பேசினாலும்
அவர் சொல்லக்கூடிய ஒரு சில கருத்து வந்து ஏற்கக்கூடிய அளவு தானே இருக்கு. அதைத்தாங்க அவர் சொல்லக்கூடிய திட்டங்கள் வந்து மக்கள் வரவேற்பு அளிக்கிற அதைத்தான் மாதிரி நானும் தானே சொல்றேங்க. இருக்கும். அதைத்தான் நானும் சொல்றேன். அவங்க சொல்ற அவங்களோட ஐடியாலஜி நல்லா இருக்கு. ஆனா, அத தலைமை ஏத்தி நடத்துற சீமான் அவர்கள் சரியான நபர் கிடையாது. அவரு தவறா இருக்காருன்னு சொல்றேன். ஓகேவா? ஒரு தலைமை சரியா இருந்தா மட்டும் தான் அந்த ஐடியாலஜியும் சரியான முறையில போகும். கண்டிப்பா. ஓகேவா? நீங்க நல்ல நல்ல விஷயங்கள பேசுறீங்க. நல்ல நல்ல விஷயங்கள நம்புற மாரி பேசுறீங்க. இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும்னு தான் தோணுது. அது நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா? நீங்க சரியான நபரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சரியா? அத நான் கேட்கிறேன். இப்போ ஒரு குறிப்பா ஒரு விஷயத்த சொல்றேன். அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சதே வந்து இலங்கையில் நடந்த இன அழிப்புக்கு வந்து எதிரா தான். சரியா? ஆமா, கண்டிப்பா. அதுக்கு யார் காரணமா இருந்தாங்க? அவங்கள வந்து பழி வாங்குறது தான் என்னோட நோக்கமே. காங்கிரஸ ஒழிச்சு கட்டணும். திமுகவ ஒழிச்சு கட்டணும். இவங்க தான் அதுக்கு காரணம்னு சொல்லிட்டு வந்தாரு. அங்க இன அழிப்பு நடந்துட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சினிமா படவாய்ப்புல சினிமா சினிமா பட வாய்ப்புலாம் கிடையாது. அவர் வந்து விஜயலட்சுமி கூட குஜலா இருந்தாரு. சரியா? அதுதான் உண்மை. அதே காலகட்டத்தில விஜய் வந்து அந்த அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா, மக்கள் பிரச்சனையில இறங்கி போராடியிருக்காரு. எந்த காலகட்டத்துல? அந்த 2009, 2010, 2011 இந்த காலகட்டத்தில எல்லாம் அப்பத்துல இருந்து மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கிறது, இறங்கி போராடுறது, உண்ணாவிரதம் இருக்கிறது, ஆமா. ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அப்பத்துல வந்து விஜய் பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அந்த காலகட்டத்தில விஜயலட்சுமி கூட கூத்தடிச்சிட்டு இருந்தாரு. இல்ல அப்ப அந்த சரியா? மாதிரி ஏன்னா போராட்டம் அவர் பேசுற அந்த ஒரு விஷயத்துக்கு முரண்பட்டு தான் இருக்காரு. நீ அந்த அந்த இடத்துல வந்து இன அழிப்பு நடந்துச்சு அப்படிங்கும்போது, நீங்க அதுக்கு கொதிச்சு எழுந்து, அந்த மக்களுக்காக நீங்க அந்த டைம்லயே போராடி, அவங்களுக்கு நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணி, போராட்டம் நடத்தி, அவங்க இத ஒரு கவனத்த ஈர்க்கிற மாரியான செயல்ல நீங்க ஈடுபட்டிருந்தா பரவால்ல. என்ன கெட்டவன் நெனச்சியா, நான் கேடு கெட்டவன் அப்படிங்கிற மாரி நீங்க டயலாக் பேசிட்டு, ஒரே வீட்டுக்குள்ள வந்து அந்த நடிகை கூட கும்மாளம் அடிச்சிட்டு அது இருந்தது தான் செய்தி. மறைமுகமா எடுத்த ஒரு காணொளி தான். இப்ப நீங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த அந்த விஜயுமே காலகட்டத்துல நடந்த விஷயங்க. அந்த அதுதான் காலகட்டத்துல அதுதான் அவர் இறங்கி போராடி அதுதான் இருக்காருங்க. நானும் சொல்றேன். அப்ப விஜய் வந்து தனிப்பட்ட முறையில வந்து ஆர்ப்பாட்டம், போராட்டம் முன்னெடுக்கல. நடிகர் சங்கம் முன்னெடுத்த போராட்டத்துல ஒரு நபரா கலந்துக்கிட்டாரு. அதே தனிப்பட்ட போராட்டம், முறையில ஆர்ப்பாட்டத்துல சீமான் கலந்துக்கலன்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொல்லாதீங்க. நடிகர் சங்கம் ஏற்பாடு பண்ணதுல மட்டும் நடிகர் சங்கம் ஏற்பாடு பண்ணதுலயும் அவர் கலந்திருக்காரு. இதே இது மீனவர்கள் பிரச்சனைகள் நடக்கும்போது, மீனவர்கள சுட்டு வீழ்த்தும்போது, இவரோட அமைப்புல இருந்து, அதாவது என்னன்னா, ரசிகர் மன்றத்துல இருந்து ஒரு போராட்டத்த அறிவிச்சு, இவர் இறங்கி போராடியிருக்காரு. இன அழிப்புக்கு எதிரா இன அழிப்பு நடந்துட்டு இருக்கும்போது, இவர் உண்ணாவிரதத்துல இருந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனோம்னா, இவரு டெல்லியில வந்து அண்ணா உண்ணாவிரதம் இருக்கும்போது கூட, அதுலலாம் போய் கலந்திருக்காரு. மக்கள் பிரச்சனையில அவர் குரல் கொடுக்கறதுக்கு வந்து தயங்கவே இல்ல. இறங்கி செஞ்சிருக்காரு. சரியா? நீங்க அந்த மாரியான காலகட்டத்துல நீங்க குஜால்டிக்கா இருந்திருக்கீங்க. சரி, ஓகே ஆகும். அப்போ நீங்க தனிப்பட்ட முறையில வந்து நீங்க சீமான பேசும்போது, இதே விஜயும் வந்து சினிமா நடிகை மேல வந்து எந்த ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு ஈர்ப்பு இல்லாம இருந்திருப்பார்ன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சரி உங்களுக்கு ஆதாரம் நம்ம இருக்கா நெறைய அதுக்கு? சமூக வலைதளம் இருங்க உங்களுக்கு ஆதாரம் நான் இருக்கா? சொல்லிக்கிறேன். நெறைய சமூக வலைதளம் பார்த்தோம். கீர்த்தி சுரேஷா இருக்கட்டும், த்ரிஷாவா இருக்கட்டும், இவங்க கூட இருந்த ஒரு சில புகைப்படங்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல வந்தது. அப்போ நம்ம சீமான குறிப்பிட்டு பேசும்போது தானே விஜய் நம்ம பேசியே ஆகணும். அதாவது என்ன பொதுவான ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற ஃபோட்டோஸா இருக்கும். இல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல டிராவல் பண்ற மாரியான ஃபோட்டோஸா இருக்கும். பெர்சனல் ஃபோட்டோஸ் ஏதாவது வந்துச்சா? சீமான் மாரி 2 பேரும் ஒரு பொம்பள கூட வந்து சட்டை போடாம அரை நிர்வாணத்தோட இருக்கிற மாரியான வீடியோ எடுத்து, அந்த மாரி ஏதாவது ஆதாரங்கள் வந்துச்சா? ஒருவேளை வந்துச்சா? வரல. வரலைல. ஒரு ஆணும், பெண்ணும் நட்பா இருக்கிறது தவறா? தவறு கிடையாதா? அது ஏன் நட்பா இருக்கக்கூடாது? நீங்க ஏன் தவறான பாதையில பார்க்குறீங்க? உங்க கண்ணோட்டம் ஏன் தப்பா இருக்கு? ஏன் கண்ணோட்டம் தப்பா இல்ல. ஆ. மக்களோட பார்வை அப்படித்தானே இருந்துச்சு. மக்கள் அப்படித்தானே பொதுவா நீங்க சமூக உங்கள வலைதளங்கள்ல மாரியான எல்லாமே வெளியில வந்தது. சமூக வலைத்தளத்துல எழுதுறவங்க, மக்களோட பார்வை தப்பா இருக்குன்னு பேசுறவங்கலாம், அவங்க பார்வை தான் தப்பா இருக்கு. மக்கள்லாம் அப்படி நினைக்கல. சரியா? மக்களுக்கு புரியும். புரிதல் இருக்கும். இங்க வந்து ஓப்பனா சொல்லணும்னா, இப்ப ஆண்டுகிட்டு இருக்க கட்சிய எடுத்துக்கங்களேன். அந்த கட்சியோட தலைமை ஆரம்பிச்ச காலகட்டத்திலேயே வந்து அண்ணா அவர்களே எடுத்துக்கோங்க. அண்ணா அவர்கள் ஒரு நடிகையோட சேர்த்து வச்சு பேசினாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஒரு டயலாக் சொன்னாரு. டயலாக் படிதான். நான் சொல்றேன். "அவள் ஒண்ணும் படிதாண்டா, பத்தினியும் இல்லை. நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவனும் முனிவரும் அல்ல" இல்லை. அப்படின்னு சொன்னாரு. சரியா? இதுல கண்டிப்பா. இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்ட நீங்க, விஜய் விஷயத்துல மட்டும் ஏன் நீங்க தவறு சொல்றீங்க? அவர மட்டும் ஏன் தவறான ஆள்ன்னு நினைக்கிறீங்க? நான் விஜய் மட்டும் குறிப்பிடல. ஆ. சீமான் தவறு செஞ்சா மாரி விஜயும் தவறு செஞ்சிருப்பாருன்னு தான் நான் சொல்ல வரேன். சீமான் வந்து இன அழிப்பு நடந்த காலகட்டத்துல, அ அத மேற்கோள் காட்டி தான் நீ கட்சியே ஆரம்பிக்கிற. கட்சிக்கே வைக்கிற அரசியலுக்கே நீங்க வர்றீங்க. அத வச்சு தான் நீங்க அரசியலுக்கே வர்றீங்க. ஆனா, அங்க நடந்துட்டு இருக்கும்போது, நீங்க அந்த மாரியான ஒரு வருத்தப்படுற மாரியான ஒரு மனநிலையிலயோ, இவங்கனால தான் இது நடக்குது அப்படிங்கிற இவங்கள எதிர்க்கிற ஒரு மனநிலையிலயோ, இல்ல போராடுற ஒரு மனநிலையிலயோ, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு மனநிலையிலயோ இல்ல. அவர் வந்து சந்தோஷமா இருந்திருக்காரு. இப்போ நம்ம ஒரு கட்சி தலைவர் நம்ம பார்க்கும்போது, தனிப்பட்ட முறையில அவங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள நம்ம பொதுவெளியில கொண்டு வரோம். அத பத்தி விவாதம் பண்றோம் 2ஆம் பட்சம் தான். ஆனா, கட்சி தலைவர்ன்னு வரும்போது,
விஜயை தாண்டி களத்தில் நின்று போராட்டம் ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்து ஒரு பெரிய இளைஞர் கூட்டத்தை உருவாக்கி இத்தனை வருஷம் பயணம் செஞ்சவர் எப்படி நம்ம விஜய்க்கு இணையாக ஒப்பிட்டு பார்க்க முடியும்? அப்போ நம்ம விஜயோட சீமான் தானே மேலோங்கி நிற்கிறாரு. நான் உங்களோட ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் எனக்கு பதில். விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்தது வேணால் இப்போவா இருக்கலாம். மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்க ஆரம்பித்தது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே 2008, 9, 10, 11 அந்த காலகட்டத்திலேயே பேசும் பொருளா சீமான் மாதிரி பேசும் பொருளா வந்ததா? என்னோட கேள்வி அவ்வளவுதான். சீமான் மாதிரி பேசும் பொருளா வந்ததா? மக்களுக்கே நல்லா தெரியும் இந்த விஷயம், மக்களுக்கே நல்லா தெரியும். அவர் அப்பவே இறங்கி மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பேச விடுங்க. மக்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க உங்க கண்ணை மூடிட்டு இருக்கலாம், நீங்க உங்க கண்ணை மூடிட்டு இருந்திருக்கலாம், நீங்க உங்க காதை வைக்காம காதை அடைச்சிட்டு இருந்திருக்கலாம், உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். எந்த மக்கள் வந்து விஜய் இறங்கி போறான்னு நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியும்? ஒருவேளை யாரை கேட்டாலும் சீமான் இறங்கி போறான்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வெளியில வந்துச்சு. ஏங்க நீங்க சொல்ற புரியாம பேசிட்டு இருக்கீங்க. சீமான் வந்து அவங்க இன அழிப்பு நடந்துட்டு இருந்த அந்த ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி தாங்க கட்சி ஆரம்பிச்சாரு. ஒரு விஷயம் தான் குறிப்பிடுறீங்க. என்ன பேச விடுங்க. அந்த காலத்துலங்க அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லி தாங்க அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. அவங்கள பழித்துக்க போறேன்னு சொல்லி தாங்க நான் எனக்கும் காங்கிரஸுக்கு எதிராக தாங்க போறேன்னு சொன்னாரு. எனக்கு திமுகக்கு எதிராக தான் போறேன்னு சொன்னாரு. அழிக்கிறத இப்போ போயிட்டு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்து நானும் அவரும் அண்ணன் தம்பி அவர் இவர் என்னது அழகிரி வந்து என்னை போடா வாடன்னு தான் பேசுவார், நான் அண்ணன்னு பேசுவேன், எங்கள் 2 பேருக்கு உறவு இருக்கு, முத்து கூட என்ன அப்படி தான் பேசுவார் அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்காரு. இதுவாங்க எதிராக நிற்கிற ஒரு விஷயம். ஒரு நாகரிகமான அரசியல் தலைவர் அப்படி எது நாகரிகம்? இதுதான் நாகரிகம். ஒரு வீட்டில் இறப்பு நடந்திருக்குன்னா சந்திக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அதுதான் நானும் சொல்கிறேன். அது இறப்பு நடந்துச்சுன்னா இந்த இறப்புக்கு போயிருக்கணும், அவங்களோட குடும்பத்தை அவரோட சொந்த குடும்பத்தை போய் பார்த்துருக்கணும். அண்ணன் தம்பியோட வீடு தனியாக இருக்கும், அங்கே போய் பார்க்குறது வந்து அது நாகரிகம் கிடையாது. யார் இறந்து போனாங்களோ அங்கே போகணும், சரியா? அது நாகரிகம். நீ உங்களோட அரசியல் உள்நோக்கத்துக்காக உங்களோட மேலே இருக்கிற அந்த பிரச்சனையை வந்து கரையை துடைக்கிறதுக்காக அங்கே போய் பார்த்து அதை பற்றி பேசிட்டு வேற ஒரு விஷயத்தை வெளியில் சொல்லக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மக்கள் பிரச்சனைக்கு முதல் ஆளாக முன்னாடியே, அதாவது 2008, 9 காலகட்டத்திலேயே இறங்கி போராடினவர் விஜய்னு சொல்லியிருக்கேன். அந்த காலகட்டத்தில் நீ வந்து ஒரு நடிகை கூட குஜால்ட்டிக்காக சுற்றிட்டு தெரிஞ்ச, நீ பேசுறதுக்கெல்லாம் அருகதையே கிடையாது. நீங்கள் பேசக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது. சரி, ஓகே அகவன், ஒரு மேலே நம்ம குற்றம் சுமத்தியாச்சு, அதுக்கான ஆதாரம் இருக்குது, நம்ம நிரூபித்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதை தாண்டி வேறு விஷயங்கள் நம்ம குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. இல்லை, குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது, சரியா? அது பப்ளிக்காக பேச முடியாது. இப்போது நான் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். விஜய் அவர்கள் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்தவர். கண்டிப்பாக. இப்போ கட்சியை ஆரம்பித்து ஒரு நடத்திட்டு இருக்காரு, ஒரு பெருந்திரளான இளைஞர் கூட்டம் தொண்டர்களாக இருக்காங்க அப்படின்னா அந்த கட்சியை நடத்துறது அவரோட சொந்த காசில், அவர் உழைப்பில் சம்பாரித்த காசில் நடத்துகிறார், சரியா? உண்மைதான். சீமான் அவர்கள்ட்ட என்ன இருந்துச்சு? 4 படம் டைரக்ட் பண்ணார், சரியா? பல கோடி ரூபா சம்பளம் வாங்கினாரா? இல்லை, வாங்கலை. இன்னைக்கு ஏகபோகமாக வாழ்ந்துட்டு இருக்காரா? கண்டிப்பாக. பெரிய பெரிய காரில் போகிறாரு, பெரிய பங்களாவில் வாழ்கிறாரு, சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் காசு சொல்லுங்க. இதுக்கான உரிய பதில் திரு சீமான் அவர்கள் வெளியில் சொன்னா தான் உண்டு. சொன்னா உண்டா? இது மாதிரி நிறையா பேச முடியும். அது தேவையில்லை. ஒருத்தர் வந்து மக்கள், நான் வந்து என்னை வந்து இந்த லெவலில் வச்சுருந்ததுக்கு காரணமே, நான் இவ்வளோ உயரத்துக்கு போனதுக்கு காரணமே மக்கள் தான், என்னோடய ரசிகர்கள் தான், நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா, இவர் வந்தார்னா நாடு நல்லா இருக்கும், மக்கள் வந்து நல்லபடியாக இருப்பாங்க, அந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறேன்றாரு. அப்படிங்கும்போது இதுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம்னா இவரை வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் விரும்பி அவருக்கு ஓட்டு போடணும், சரி? அந்த மாற்றம் நிகழும். இவர் மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டால் என்ன நடக்கும்னா, இப்போ என்ன நடந்துகிட்ருக்கோ இதை விட 2-3 மடங்கு அதிகமாக நடக்கும். ஓகே, பொறுத்து இருந்து பார்க்கலாம். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த அரசியல் நிகழ்வு எப்படி போகும், ஒருவேளை விஜய் எந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சி தனக்கான ஓட்டு வங்கி இன்க்ரீஸ் பண்ண போகிறாருன்னு இவ்வளோ நேரம் நம்ம சேனலுக்கு இணைஞ்சு உங்கள் பொண்ணான கருத்தை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.